Praise the Lord. ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம யோசித்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இது யார் சொல்றது தெரியுங்களா? இது சொல்றவருடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா? இதை சொல்றவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து எங்க இருந்து சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு அருமையானவர்களே, யோபுவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இந்த யோபு சர்ரம் முழுவதும் கொப்பளங்கள், சர்மம் முழுவதும் வியாதிகள், சர்ரத்துல முழுவதும் வியாதிகள், பருக்களால் நினைந்து வீட்டில் இருக்க முடியாம வெளியில வந்து தங்கி ரொம்ப மோசமான சூழ்நிலை. யோபு யாரு? ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு பெரிய ஆளு. அவரிடத்துல ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான ஆடு மாடு, பெரிய பங்களா, எல்லாம் பெரிய ஆளு. ஆனா திடீரென்று சொல்லி அவனுடைய சூழ்நிலை மாறியது. மாறின போது அவன் எப்படி ஆனான்னு சொன்னா, சாதாரண ஒரு வீட்டுக்குள்ள கூட இல்லைங்க, அவன் வீட்டுல தங்க முடியாத சூழ்நிலை. அவனுடைய சரீரத்துல நாற்றம் வீசியது. அவங்க மனைவி சொன்னாங்க, இப்படி நீ வாழ்றதுக்கு தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துப்போ அப்படின்னா. ஒரு மனைவியே கூட இருக்கிற இந்த உலகத்துல கடைசியாக உலகத்துல நம்மளை நேசிக்கக்கூடிய ஆள் அவங்க தான். அப்படிப்பட்ட மனைவியே கடைசி நேரத்துல சொல்றாங்க, செத்து போயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அப்ப யோபுவோட நிலைமையை பாருங்களேன். எவ்வளவு கொடூரமான நிலைமை, எவ்வளவு மோசமான நிலைமை. இந்த யோபு தான் சொல்றாரு, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்கு நம்முடைய சூழ்நிலை பெருசல்ல. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, அது எப்படி அவர் செய்வாரு இல்லையா? யோபுவோட வாழ்க்கையில செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. எல்லாமே இழந்து போய்தான், எல்லாமே ஜீரோ, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனை ஜீரோல கொண்டு வந்துதான் கர்த்தர் அவனை ஹீரோவா மாற்றினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட உங்க சூழ்நிலை தலைகீழ இருக்கலாம், ரொம்ப அடித்தட்டுல இருக்கலாம், ரொம்ப கீழே வந்துட்டேன் பாஸ்டர், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், என் பிரச்சனை என்னால தாங்க முடியல, இதுல இருந்து மீள முடியல, என் வறுமை, என் வியாபாரம், என் வேலை, இதெல்லாம் ரொம்ப டவுன்ல வந்துருச்சு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, வாயினால அறிக்கையிடுங்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எனக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். நிச்சயம் செய்வாருங்க. இன்னைக்கு பல நேரத்துல நம்ம தான் என்ன நினைக்கிறோம், அவரால் முடியாதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவரால் முடியும். உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். நீங்க யோசித்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் செய்வார். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க எதிர்கால காரியங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், அது எந்த காரியமா இருந்தாலும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையில். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நடக்கும்னு. நீங்க யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நான் உயர்வேன்ட்டு. நீங்க யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கட்டாயம் நடத்துவாருங்க. யோபுவே இதை சொல்லும் போது நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நல்ல கை, நல்ல காலு, நல்ல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல உடை எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஐயா. எதுவுமே இல்லாத சூழ்நிலை இருந்து அவர் சொன்னாரு. நீங்க நாம சொல்லுவோம், ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். சொல்லுங்க, என் குடும்பத்துல செய்வார், எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் வாழ்க்கையில செய்வார், கட்டாயம் செய்வார். ஆமென். நிச்சயம் நீங்க சொல்லுகிறதன்படியே கர்த்தர் உங்களுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை சீக்கிரத்துல செய்ய போகிறார். கர்த்தர் செய்வார். கண்களை இப்படி ஜெபம். கிருபை இறக்குள்ள நல்ல பிதாவே, அருமையான நேரத்தில் கூட யார் யாரெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில என் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, என் வியாபாரம் எப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்னுடைய காரியங்கள் இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம்ப்பா, ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர்
கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்யுங்கப்பா. கிரகிக்க கூடாத பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவங்க யோசித்து பார்க்காத அளவு கூட கர்த்தர் இவர்களை கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் மேல நீர் ஆசீர்வதி, மேல மேல கர்த்தர் இவர்களை உயர்த்துவீராக. தேவன் தொடர்ந்து இவர்களை நடத்தும் ஆசீர்வதி. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை வாழ்க்கையில, குடும்பத்தில, சபையில கர்த்தர் நீ செய்யும்படியா நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day. Bye.